அஸ்ஸலாமு வெல்கம் டு ஐஜி ட்ராவல் டைரீஸ். இன்னைக்கு வந்து குட்டியான vlog இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு லாங் டே அண்ட் நாங்கள் வந்து கிளம்பு போனோம். கிளம்பு போயிட்டு வந்து நைட் பர்த்டே பார்ட்டிஸ் இருந்துச்சு. அது எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங்கோட நாங்கள் கிளம்பு போன சுட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எங்கள் அம்மா பிலாக்கா சோறு ஆக்குவா. பிலாக்காவில் வந்து சோறு ஃபில் பண்ணி மாதிரி செஞ்சு அவிச்சு அது வந்து வேற லெவலில் இருக்கும். மஸ்ட் ட்ரை. அப்படி டேஸ்டியான ஒரு சாப்பாடை பார்த்து தான் மார்னிங் செஞ்சிச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ஜீனியஸும் எங்களோட மாமனமா வேணும் கிளம்பு போனேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் ஆயிடுச்சு. இதுட அன்பாக்சிங் வீடியோஸ் நான் எப்பயோ போட்டு முடிஞ்சு அது வீடியோ பார்க்கலாட்டி கட்டாயம் இது பாருங்க. ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த camera.lkல நான் என்ன எடுக்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக எனக்கு உள்ளுக்க போயிட்டு பார்க்க எல்லாமே எடுக்கணும் மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து 2 ஐட்டம்ஸ் தான் வாங்கணுமெண்டு டார்கெட் பண்ணி போயிருந்தோம். ஸோ அது 2 தான் ஃபஸ்ட்டுக்கு போய் எடுத்தோம். நாங்கள் அன்றைக்கு போயிட்டு எடுத்தது வந்து டிஜே ஆஸ்மோ மொபைல் 6 என்ற கிம்பல் ஒன்றும் டிஜே ஐடியா தான் வயர்லெஸ் மைக் ஒன்றும் எடுக்க போனேன். யூடியூப் பிளாகர் செய்கிறவங்களுக்கு இது 2 ஐட்டமும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு யூடியூப் பிளாகர் செய்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஜீனியஸ் பில் போட்டுட்டு வரக்காண்டி நானே இது கொண்டிருந்தேன். இது 2 எடுத்துக்கோ. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஜீனியஸுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் எடுக்கிறதுக்கு ஜீனியஸ் மிஜனாரா செல்லி தான் எடுக்கணுமெண்டு. அப்போ அதையும் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போக ஈஸியாக ஆகிக்குமெண்டு நாங்கள் அப்படியே அங்கேயும் போனோம் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ நான் வந்து இதுக்கு முதல் வீடியோவில் போட்டிக்கிறேன். நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் பண்ணி செய்கிற ட்ரேடிங்கை பற்றி. ட்ரேடிங்கில் பேசிக் தெரியாதவங்களுக்கு ட்ரேடிங் என்ன பைனான்ஸ் என்ன என்று நிறைய கொஸ்டின்ஸ் வரும் கமெண்ட்ஸில். அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சராக ஒரு ஒர்க் ஷாப் செய்கிறோம். உங்களுக்கும் ஜாயின் பண்ணிடும். நான் கீழே நம்பர் ஒன்று தந்திக்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கொள்ளும். இன்ஷால்லா ஜனவரி 25 அண்ட் இந்த வீக் சாட்டர்டே தான் ஒர்க் ஷாப் இருக்குது. கட்டாயம் உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிக்கோங்கன்னு சான்ஸு. ஸோ நாங்கள் வந்து செகண்டாக போன இடம் தான் நானோடெக். நானோடெக்கு என்னத்துக்கு போனேன்டா இந்த டிராயிங் டேப்லெட் எடுக்கிறதுக்கு. இது வந்து ஜீனியஸ் ஏற்கனவே டிராயிங் டேப்லெட் நீக்கி அது பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கே போகல எடுத்துகிட்டு போய் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி கிளாஸஸ் செய்யக்குள்ள ஈஸியாக டிராயிங்க்கு எல்லாமே ஈஸியாக யூஸ் ஆகும் சுட்டி தான் அதை எடுத்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் போனோம் எங்களோட முக்கியமான வேலையை செய்யறதுக்கு. சாப்பாடு தின்னாலுமே பவல் சாப்பாட்டுக்கு அப்புறம் நாங்கள் போனோம் வந்து சோலாஸ் என்ற இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு தான் போனேன். அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். என்னென்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிச்சு, சிஸ்டர் நான் உங்களோட தூரத்து ரிலேட்டிவ் தான், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து செல்லிக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு இது தேவையா அப்படி இப்படின்னு. ஸோ நான் வந்து பொதுவாக கமெண்ட்ஸ்கள் வந்து அவ்வளோ பெருசாக எடுக்கிறல்ல. அந்த பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்துல விட்டுருவேன். எனக்கு வந்து சில நேரத்துக்கு பேட் கமெண்ட்ஸ் வரக்குள்ள கிவ் அப் பண்ண மனசு வந்தாலும் ஜீனியஸ் வந்து ஒரு நாளுமே கிவ் அப் பண்ண விட மாட்டாரு. அவர்கிட்ட சப்போர்ட்டும் அவர்கிட்ட மோட்டிவேஷனும் தான் என்னை இவ்வளோ தூரம் எடுத்து வந்தீங்க. அண்ட் ஆல்சோ ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வீடியோஸ் 2 நாளைக்கு ஸ்கிப் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்ஸ் டிஎம்ஸ் வரும். வீடியோ நான் அவங்களோட வீடியோஸ் இன்ட்ரெஸ்டாக பார்க்க நீங்கள் யாருக்காக வேண்டி ஸ்கிப் பண்ண வானம் போடுங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். என்ன ஃபேமிலியும் அது மாதிரி தான். உமாவா இருந்தாலும் டெய்லி செல்லுவா பரவாயில்ல தாரு எப்படியுமே நாங்கள் என்ன சரி செய்ய போல மிச்சம் பேர் கை தர மாட்டாங்க. எல்லாரும் தட்டி விட தான் பார்த்து கொண்டிருப்பாங்க. நாங்கள் சரியான விஷயத்த செய்கிறேன்டா நாங்கள் வந்து ஒன்றுக்கும் மனசில் போட்டு கஷ்டப்பட தேவையும் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் சரியான விஷயம் செய்யுதுன்னா உங்களோட மனசுக்கு ஓகேன்னா நீங்கள் செய்யுங்கன்னு தான் எங்களை உமா வந்தாலும் செல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கிட்டே வந்து கேட்பாங்க, வீட்டில் நடக்க எல்லாம் போடு தின்ன குடிக்க எல்லாம் போடுற எனக்கு தெரியா. அவங்க அப்படி அவங்க வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog பார்த்திக்கான். அவங்களுக்கு புதுசு மாதிரி நான் போடக்கொள்ள இதை மாதிரி உலகத்துல நிறைய பேர் vlogs போடுற. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியா. எல்லாரும் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் செய்கிற வேலையை நாங்கள் செஞ்சுட்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த டைம் எடுத்துக்கோ என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு கிழமை பிந்தி வீடியோ போட்டாலும் எல்லாரும் அதே லவ் அண்ட் சப்போர்ட் இன்னமும் காட்டுறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன் நீங்கள் அதில் கணக்கெடுக்க வேணாமெண்டு. அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே. அண்ட் ஆல்சோ பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க கீப் ஆன் கமெண்டிங். என்ன அவங்களோட பேட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனே. நாங்கள் வந்து 2025 ஆனால் இன்னமும் சிலவங்க வந்து அந்த பொம்பளை பிள்ளைன்னா இப்படி தான் இருக்கணும், பொம்பளை பிள்ளைன்னா அப்படி தான் இருக்கணும்னு அந்த அடக்கி வைக்கிற அந்த இதிலே தான் பார்க்கு. நான் செல்லல பொம்பளை பிள்ளைலண்டா ஆம்பளை மாதிரி எல்லாம் செய்யணும்னு செல்றல. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஃப்ரீடம் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் செல்றேன். ஒரு கேர்ளுக்கு வந்து எஸ்
அண்ட் நோ செல்றதுக்கு உரிமை கொடுக்கறதே அவங்களுக்கு கிடைக்க பெரிய ஃப்ரீடமெண்டே நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஓடுமாத்த சூஸ் பண்ண கொடுக்கறதும் அவங்களுக்கு மாநாட்டி வானம் என்று செல்றதும் தான் பெரிய ஃப்ரீடம். அண்ட் ஆல்சோ எனக்கிட்டே வந்து செல்வாங்க உங்களுக்கு இப்படி சென்னா அப்படி சென்னாண்டு அந்த சென்ன அவங்க வந்து என்னைய பத்தி செல்றவங்களோட நான் நல்லா தான் இருக்கே. அவங்க வந்து ஒரு நாளுமே நான் நல்லா இருந்தேன்னு பேசி செல்றல, ஆனா எனக்கு குத்தம் குறைவேல தான் செல்றேன். அது இனி மனுஷ தன்மை அப்படித்தானே நான் நினைக்கிறேன். எனிவேஸ் நான் வந்து பேசி பேசி என்ன திண்டுன்னு சொல்ல கிடைக்கல. நான் இப்போ சோலாஸ்ல வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் பிரியாணியும் அண்ட் பூரி செட் ஒன்று எடுத்திருந்தேன். எல்லாமே டாப் நாட். ஆக்சுவலாக நானே வந்து ஃபிஷ் பிரியாணி ஆர்டர் பண்ணவும் நான் நினைக்கல அந்த அளவு டேஸ்ட் ஆகிக்குமே. ஆனால் சிக்கன் பிரியாணியை விட ஃபிஷ் பிரியாணி எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சி. நான் வேற போக்கோலி சொல்லிக்கொண்டு போனேன். எனக்கு வந்து சோறு என்ன செய்யறது தின்னோன்னு வேற ஒன்றுமே தின்னலைன்னு நான் அவ்வளோ பசி ஆயிடுச்சு. அப்புறம் போன வேலையை முடிவிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு நாங்கள் வந்து வெளியாகிட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கு. லெஜர் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ ஜீனியஸுக்கு அந்த லெஜர் கைக்கு வந்து சேரக்காட்டியும் பொறுமையில் 10,000 பார்த்து பார்த்து இருந்தாரு. லெஜண்ட் அன்பாக்சிங் வீடியோவும் நான் என்ன பேஜில் போட்டிருக்கேன், கட்டாயம் பற்றி செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் டிராயிங் டேப்லெட்டோட அன்பாக்சிங் வீடியோ. ஜீனியஸ் தான் அன்பாக்ஸ் பண்ணாரு. இப்படி தான் ட்ராயிங் டேப்லெட் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன் ஒன்றுமே இருக்காது. இதை வந்து நாங்கள் பிசிக்கு இல்லாட்டி லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணி அதில் ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் ஆக்சுவலாக பட்டன்ஸ் தான் வந்திருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு ஒன்றுமான விஷயத்தில் பட்டன்ஸ் அலோன் பண்ண செய்யலாம். அண்ட் ஆல்சோ பென் வந்துச்சு. பென்னுக்கு வந்து வேறையா எக்ஸ்ட்ரா பின்ஸ் வந்துச்சு. ஏகே பென் வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு வேறையா மாற்றி போட்டுக்கொள்ளையிலும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நைட் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டி வந்து வேற யார்ட்டையும் இல்லை, எனக்கு கசின்ட்ட எங்களோட மாமாட எங்களோட உம்மோட தம்பிட அவள்கிட்ட தான் பர்த்டே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பர்த்டே கேர்ளும் வந்து முடிஞ்சு எங்களோட உம்மம்மா வர லேட் ஆயிட்டு. ஸோ அவள் வரங்காட்டி எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். கேக்கை பார்த்தீங்கன்னா செல்லவே தேவையில்ல. எங்கள் உம்மோட பர்த்டே வீடியோ பார்த்தேன்னா தெரியுமைக்கும் அவகிட்டே தான் நான் கேக் எடுத்தேன். கேக்க பார்க்கக்குள்ளேயே தின்னோன்னு மாட்டேன். மறுபடியும் கேக்கு வெட்டக்காட்டி மீக்கியது தான் பெரிய கஷ்டமான வேலை. ஸோ உமா வரக்காட்டி எல்லாரும் அப்படியே சீஃப் கெஸ்ட் வர மாதிரி வீடியோலாம் ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் தான் தெரியும் எனக்கு தாத்தா மச்சனும் என்னமோ சீக்ரெட்டாக பேசி கொண்டிருந்தேன். அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி என்னன்னு தெரியா. அதுக்கு பிறகு ஃபைனலி சீஃப் கெஸ்ட் அரைவ்டு. ஸோ எங்களை உமா வரவும் நாங்கள் வந்து டக்குன்னு பேத்து கேண்டில் எல்லாமே லைட் பண்ணி பர்த்டே கேர்ளை கூப்பிட்டா கேட்க வெட்டதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு இந்த பர்த்டேன்னு தான் தெரியும். யூடியூப்பில் நாங்கள் ஹாப்பி பர்த்டேன்ட்டு எங்களை பேர் அடித்தா எங்களுக்கு பேர் கோணுமான மாதிரி பர்த்டே சாங்ஸ் வருமேண்டு. அதுவும் எங்களை லியானை கண்டுபிடிச்சி செல்ல காட்டும் எனக்கு அது தெரியும்.
என் கசின் வந்து லீவ் சுட்டி தான் 3-4 டேஸ் எங்க வீட்ல ஸ்டே பண்ணுவோம்ட்டு அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க. அது அவரோட குட் டைம். அவ வந்து ஸ்டே பண்ண டைமே அவர் பர்த்டே வந்துட்டு. ஸோ பர்த்டே நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். விடுவோமா இல்லையே இத மாதிரி தான் என் வெட்டிங் டைமும். அவ வந்து ஹாஸ்டல் இருக்கிறா. பட் ரேண்டமா ஒரு நாள் அவக்கு அப்பாயின்மெண்ட் டீக்கன நிகமும் அந்த டைம்ல என் என்கேஜ்மெண்ட்டும் சடனா பிளான் பண்ணது தான். ஸோ என் என்கேஜ்மெண்ட்டுக்கு அவவும் இது பட் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து என்ன சின்ன ஃபங்க்ஷனா மேல ஃபேமிலியில எல்லாருமே இருக்கணும். என் வெட்டிங் டைம் தான் நான் மட்டும் ஒரே சரி எங்க ரொம்ப தம்பி தங்கச்சி எல்லாம் ஆஸ்திரியா லண்டன்ல இருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நம்மளோட ஒரே செல்லம்மா எனக்கு வந்து வெட்டிங் செய்யறேன் எல்லாருமே ஒன்று கேட்கணும் சொல்லி மாமி மாமா அந்த மாதிரி சாச்சி மாமா எல்லாருமே வந்தாங்க ஸ்ரீலங்காக்கு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து 2 பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். எனக்கு கசின் அண்ட் ஆல்சோ எங்க மூத்த மாமாடைய பர்த்டே. அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணாம இப்பமா அவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியே. ஸோ அவருடைய பர்த்டே நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ்னு பர்த்டேவும் நல்லாவே முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ கேக் வந்து நான் முந்தின நாள் நைட் தான் மெசேஜ் போட்டுருந்தேன். அடுத்த நாள் அவ செஞ்சு தந்திருந்தா. தேங்க்யூ ஸோ மச் ஹர் டிலைட். என்னன்னா நான் வந்து அங்கே ஆர்டர் பண்ணதே கேக் வந்து நல்லா ஒரு துண்டு வச்சு தின்னோன்னு. பட் ஒரு துண்டு சரி மீயல்ல. அந்த நைட்டோட நைட்டாக கேக் எல்லாமே முடிச்சு. என்ன எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் எல்லாருமே கேக் ஃபேன்ஸ். அண்ட் ஆல்சோ இவ்வளோ நல்லா கேக் கிடைச்சா யாராச்சும் மிஸ் பண்ணுவாங்களா? கடைசியில ஒரு ஸ்மால் பீஸ் கிடைச்சிச்சு. அதை மட்டும் தான் தின்னேன். அதுக்கு பிறகு இனி எல்லாத்துக்கும் அப்படியே பெருசா இல்லை. நாங்க மினி பர்த்டே பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அந்த எல்லாத்துக்குமே எல்லாத்தாலையுமே சர்வ் பண்ணி கொண்டிருந்தோம். ஆக்சுவலா எனக்கு இந்த நாள் பெருசா வீடியோ எடுக்கல. இந்த அப்லோட் ஆட் ஆயிடுச்சு. பட் ஏழுமானாலும் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டைம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் அவள் மாதிரிங்க. பை பாய்.